ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து தனியாக பிரிக்க போகிறாங்க அவங்க பிஸ்னஸ்லேருந்து சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த டீமர்ஜர் அனௌன்ஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் 1 வீக் மேலே ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு என்ன ஆகுது, டீமர்ஜர் நடக்க போகுது. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பெனிஃபிட் கிடைக்க போகுது. 10 ஈக்விட்டி ஷேர்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹோட்டல் ஷேர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதனால நமக்கு வந்து வேல்யூ அன்லாக்கிங் நடக்க போகுதா, இது ஏன் பண்ணுறாங்க, முதல்ல எதனால் இதை பண்ணாங்க, ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்குறது இன்டெப்த்தாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐடிசி வந்து பார்த்தோம்னா 200 அந்த ரேஞ்சில் தான் வந்து 2020 அந்த ரேஞ்சில் வந்து சுற்றிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து லாக்டவுன் முடிஞ்சு திருப்பியும் வந்து மார்க்கெட் ஏறும்போது தான் வந்து ரேட் ஏற ஆரம்பிச்சிச்சு. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ அவங்க தான் வந்து மேஜர் வந்து ஷேர் ஹோல்டர்ஸாக இருந்தாங்க. மோஸ்ட்லி வந்து டொபாக்கோ தான் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ சிகரெட்ஸ் அண்ட் சிகரெட் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போது வந்து இந்த சஞ்சீவ் புரின்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து இப்போ சிஓ எம்டியாக இருக்கார். ஸோ அவர் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபுட் ரிலேட்டட் பிஸ்னஸும் வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க வந்து அக்ரிகல்ச்சர் வந்து பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் வந்து எல்லாருக்கும் வந்து காமனாக வந்து என்ன ப்ரைஸுக்கு வந்து விற்கிது காய்கறிகள்லாம் தெரியும்னு சொல்லிட்டு அப்போ கொண்டு வந்தாங்க. அப்போ தான் கோதுமை அதெல்லாமே வாங்க ஆரம்பித்து அந்த ஒரு வெப்சைட் மாதிரி பண்ணி அதை வச்சு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த இதில் வச்சு ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பித்தாங்க. பிஸ்கெட்டு, மைதா மாவு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பிச்சு தான் வந்து இப்போ வந்து ஃபுல்லாக ஃபுட் கம்பெனி, ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர் குட்ஸில் எக்கச்சக்கமாக வந்து போயிட்டாங்க அவங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 479 rupees கிட்ட வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ இவ்வளோ இருந்தாலும் இப்போ பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ அந்த கம்பெனி பிஐடின்னு சொல்லிட்டு அவங்க வந்து யூகேயில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ பைசா தேவைப்படுது. அவங்க வந்து மொத்தமாக ஸ்டாக்ஸ் விற்கணும்னு பார்த்தாலும் அந்தளவுக்கு அவங்களுக்கு முடியாது. பட் ஒரு ஸ்டேக் வந்து விற்கணும்னு அவங்க வந்து ரொம்ப நாளாக வந்து யோசிச்சுட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஹோட்டல் பிஸ்னஸ்க்குங்கிறது எக்ஸ்டென்சிவாக பைசா வேணும். நிறைய முதலீடு பண்ணி நீங்கள் வந்து ஹோட்டல் வந்து பில்ட் பண்ணணும். இல்லை வந்து ஒரு சில இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, மேனேஜ்மெண்ட் மட்டும் இவங்க எடுத்துப்பாங்க. வேறு ஒரு ஆள் தேர்ட் பார்ட்டி வந்து அவங்க வந்து பில்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க மேனேஜ்மெண்ட் மட்டும் எடுத்துகிட்டு ஐடிசி வந்து ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். மேனேஜ்டு பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியும் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஹோட்டல் பிஸ்னஸ்ங்கிறப்போ இந்த விஷயத்தில் நிறைய பைசா தேவைப்படும். ஸோ அதனால் பேசாமல் ஹோட்டல் வந்து தனியாக வந்து லிஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணாங்க. அப்போ தான் வந்து இந்த டீமர்ஜர் பற்றி வந்து பேச ஆரம்பித்தாங்க. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் 1.5 years வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஃபைனலாக வந்து டிசைட் பண்ணிவிட்டு போன வீக் வந்து சொல்லிட்டாங்க. ஜனவரி 2nd வீக், ஜனவரி 6லேருந்து வந்து ஷேர் ஹோல்டிங் வந்து டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து 10 ஈக்விட்டி ஷேர்ஸ், ஐடிசி லிமிடெட்ங்கிற கம்பெனியில் 10 ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹோட்டல் ஷேர் வந்து கிடைக்கும். ஸோ இதுக்காக போயிட்டு நீங்கள் வந்து ஷேர்ஸ் வாங்காதீங்க. ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். அப்படியே 10 and multiples of 10 வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. நியர் பை அதுக்கிட்ட இருக்கீங்கன்னா, ஒரு ஷேர் 2 ஷேர் வச்சுருக்கீங்கன்னா முடிஞ்சால் 8 ஷேர் வாங்க முடியுமா பாருங்கள். வாங்க முடியாதுன்னா விட்ருங்க. இதனால் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வந்து எதுவும் மேக் ஆக போகிறதில்ல. ஸோ இப்போ என்ன ஆகும்னா, ஒன்ஸ் வந்து அந்த ஐடிசி லிமிட்டட்லேருந்து ஹோட்டல்ஸ் தனியாக பிரித்ததுக்கப்புறம் இப்போ ஹோட்டல்ஸ் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50 ரூபாய்க்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை 25 ரூபாய்க்கு வருதுன்னா இப்போ ஐடிசியில் அந்த ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகும். உடனே பயப்பட வேண்டாம், இல்லை பதட்டப்பட வேண்டாம். பேட் வேறு செல் பண்ணுவாங்க உங்களுக்கு ஹோட்டல்ஸை. அப்போது வந்து ஹோட்டல்ஸும் நல்லா விழுகும். ஸோ அதனால் பதட்டப்படாமல் பொறுமையாக தான் நம்ம வந்து இது வந்து அனலைஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஸ்பான்சிபிள் ஹோட்டல்ஸ்னு சொல்லிட்டு அவங்க டேக்லைன் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரெசன்டேஷனில் அவங்களுக்கு வந்து 5-6 டைப் இருக்குது அவங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஐடிசி ஹோட்டல்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஹோட்டல்ஸ்னு அவங்க டேக்லைன். ரெண்டாவது வந்து மொமெண்டோஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹை லக்ஸுரி அவங்கள வந்து இது பண்ணுறதுக்காக. வெல்கம் ஹோட்டலுங்கிறது வந்து மிட் லைஃப் அந்த மாதிரி லக்ஸுரி இருக்கிறது. இதுவும் லக்ஸுரி ஹோட்டல்ஸ் தான், பட் ரொம்ப லக்ஸூரியாக ஹை லெவலில் இல்லாமல் மீடியம் லெவலில் இருக்கும். அதுதான் வந்து வெல்கம் ஹோட்டல்னு. அதுக்கடுத்து வந்து ஸ்டோரின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து இப்போ வந்து ஃபுட்ஸ் சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி போகிறதுக்கு தான். ரெஸ்டாரண்ட்ஸ் மாதிரி தான், பட் கொஞ்சம் ஒரு 3 ஸ்டார் 5 ஸ்டார் அந்த ரேஞ்சுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கடுத்து ஃபார்ச்சூன் குரூப்ஸ் அவங்களோட ஹோட்டல்ஸ் எல்லாமே வந்து செயின் எல்லாமே வந்து இவங்ககிட்ட இருக்கும். ஸோ இந்த ஓப்ராய் அவங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, விவேக் ஓப்ராய்ன்னு சொல்லிட்டு அவங்களோட ஹோட்டல் குரூப்ஸும் இருக்குது. ஸோ அதுலேயும் வந்து ஐடிசி வந்து கொஞ்சம் ஸ்டேக்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இஐஎல்னு சொல்லுவாங்க, அவங்க இதுலேயும் ஸ்டேக் வச்சுருக்காங்க. ஸோ வெல்கம் ஹெரிட்டேஜ்னு சொல்லிட்டு அது வந்து என்னென்னா பழங்காலத்து வந்து மாளிகை மாதிரி இருக்கும். ஸோ அது இல்லாமல் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஹோட்டல்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸாக வந்து யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இது மாதிரி நிறையா வந்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அதுதான் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 1975 வந்து ஐடிசி ஹோட்டல்ஸ் ஆரம்பித்தாங்க. ஸோ இவங்க வந்து இந்தியாவிலே பார்த்திங்கன்னா செகண்ட் வந்து பிக்கெஸ்ட்டாக இருப்பாங்க. ஸோ சர்வீஸில் பார்த்தா இவங்க கொஞ்சம் நல்லா நெருக்கிட்டு ஃபஸ்ட்டு வர்றதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்களோட ஓப்ராய் அவங்க குரூப் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ப்ரெஸ்டீஜ் குரூப்பும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்க்கலாம், பட் நமக்கு எப்படி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தியாவில் செகண்ட் பிக்கெஸ்ட்டு செயினாக வந்து மாற போகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தாஜ் நம்மளோட டாடா குரூப் அவங்களோடது. செகண்ட் வந்து ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கேயே வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் லக்ஸரியில் வந்து பார்த்திங்கன்னா ஐடிசி ஹோட்டல்ஸ், மொமெண்டோஸ், அப்பர் அப் ஸ்கேல்னு சொல்லிட்டு வெல்கம் ஹோட்டல். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொட்டிக்குங்கிறது வந்து உங்களுக்கு போயிட்டு நீங்கள் சாப்பிடலாம், கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கிறதுக்காக. உங்களுக்கு வந்து ஸ்டோரின்னு சொல்லிட்டு மிட் டு அப்ஸ்கேலுங்கிறது வந்து ஃபார்ச்சூன் குரூப். அதுக்கடுத்து வெல்கம் ஹெரிட்டேஜுங்கிறது வந்து ஹெரிட்டேஜ் ரிலேட்டடாக இது எல்லாமே டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸில் வச்சுருக்காங்க உங்களுக்கு ஹோட்டல்ஸ் அண்ட்
ஸோ இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது நமக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 140 ஹோட்டல்ஸ் வந்து கரண்ட்டாக வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. இவங்க 2030 200 ஹோட்டல்ஸாக அதை கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. கரண்ட்லி வந்து பார்த்திங்கன்னா 13,000 ரூம்ஸ் வந்து அவங்க கிட்ட இருக்குது. அது 18,000 5,000 ரூம்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிஸ்டிங் ஹோட்டல்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்தியாவில் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு ஹோட்டல் மட்டும் கட்டிட்டு இருக்காங்க, மற்றது எல்லாமே ஆப்ரேட்டிங்கில் இருக்குது. ஸோ இது மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐடிசி ஹோட்டல்ஸ் மொமெண்டோஸ்லேயே வந்து உங்களுக்கு 38% அதில் தான் ரெவன்யூ உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகுது. அவங்களோட பிராண்டில் பார்க்குறப்போ 18 ஹோட்டல்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் 5,000 ரூம்ஸ் கிட்ட இதுலேயே உங்களுக்கு வந்துடுது. ஸ்டோரி அண்ட் வெல்கம் ஹோட்டல்ஸில் 23% இருக்குது. அதில் 32 ஹோட்டல்ஸ் இருக்குது. அப்படி இருந்தும் உங்களுக்கு 3,000 ரூம்ஸ் தான் இருக்குது. 3,000 ரூம்ஸ் தான் இருக்குது உங்களுக்கு. அதுக்கடுத்து ஃபார்ச்சூனில் வந்து பார்த்தோம்னா 32% வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது. அதில் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 55 ஹோட்டல்ஸ்க்கு மேலே இருக்குது. அதில் வந்து ஒரு 4,100 ரூம்ஸ் வந்து ஆட் ரூம்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. வெல்கம் ஹெரிட்டேஜ் வந்து 7%. இது வந்து கொஞ்சம் ரொம்ப மாளிகை மாதிரி இருக்கும். அதனால் அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு பண்ண முடியாது. ஸோ 35 ஹோட்டல்ஸ் இருக்குது. உங்களுக்கு 1000 கீஸ் வந்து இருக்குது உங்களுக்கு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐகானிக் ஹோட்டல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிராண்ட் சோலா சென்னை, அது வந்து நான் நிறையா பார்த்துருக்கேன். ஸோ போனது கிடையாது, பட் அது உங்களுக்கு இருக்குது. இது மாதிரி ஐகானிக்காக வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு இருக்குது. இவங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு நேபாள் அண்டு உங்களுக்கு நமக்கு கீழே வந்து ஸ்ரீலங்கா ஃபஸ்ட்டு அங்கே தான் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் வேர்ல்டு ஃபுல்லாக வந்து போகிறோம்னு சொல்லிட்டு அவங்களோட சஞ்சீவ் பூரி அவங்க சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் எப்படி அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி வந்து போகிறாங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு இந்தியன் ஹோட்டல்ஸ் வந்து பார்த்தோம்னா டாடா குரூப் போடுது. அவங்க வேர்ல்டு வைடு இருக்காங்க. இவங்க வந்து இந்தியாவில் தான் பெரிய ஆள், நல்ல பெரிய பிளேயர். மற்ற கண்ட்ரிலையும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகணும்ல. ஸோ இவங்களோட பிராண்ட் வேல்யூ இருக்குது, பட் இன்னும் கொஞ்சம் போகிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இப்போ இந்த ஐடிசி பிராண்ட் யூஸ் பண்ணுறனால அதுக்கு வேறு இந்த நேம் யூஸ் பண்ணுறனால அதுக்கு ரைட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த ஐடிசி ஹோட்டல்ஸ்லேருந்து ஐடிசி லிமிடெடுக்கு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து நீங்கள் ஹோட்டல் பிஸ்னஸ் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஐடிசி ஹோட்டல்ஸ்க்கு போங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வெறும் ஐடிசி லிமிட்டடே வாங்கிக்கலாம். அதுலேயே உங்களுக்கு வந்து இப்போதைக்கு சிகரெட் இருக்குது. உங்களுக்கு சிகரெட்டு வேண்டானா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிடலாம். எப்படியும் வருங்காலத்தில் வந்து ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்குள்ளே சிகரெட் எப்படியும் அழிஞ்சிரும். வேறு ஒரு ஃபார்ம் வந்து வரப்போகுது. மோஸ்ட்லி அவங்க ஃபுட் பிஸ்னஸில் இருக்கிறாங்க. எல்லா டைப் ஆஃப் ஃபுட்லேயும் அவங்க இருக்காங்க. உங்களுக்கு ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர் குட்ஸில். ஸோ அதனால் மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து எஃப்எம்சிஜி கம்பெனியாக தான் அதை வந்து நீங்கள் பார்க்கணும். ஃபுட் கம்பெனியாக தான் பார்க்கணும். ஓகே, அது உங்களோட ஒப்பீனியன். நம்ம அதை வந்து எதுவும் சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு ஒரு விஷயம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐடிசி கிராண்ட் ஹோட்டல்ஸில் வந்து பார்த்தோம்னா ஒரு ஹோட்டல்ஸ்க்கும் எப்படி இருக்குது, கிராண்ட் பாரத், குருகிராம் அங்கே இருக்கிறது, மும்பையில் இருக்கிறது, இது எல்லாமே ஒன்றுன்னு ஒரு தீமில் வந்து அவங்க வச்சுருக்காங்க. ஸோ அது மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமஸ்தேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவங்களோட சிக்னேச்சர் குசின் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. புகாரா, அதுக்கப்புறம் அவர்த்தனா சொல்லிட்டு, ஸோ டஸ்கின்னு சொல்லிட்டு, ஸோ இது மாதிரி ஒரு குசின் வந்து அவங்க வச்சுருக்காங்க அவங்களோட ஹோட்டல்ஸில். புகாரா, அவர்த்தனா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராயல் வேகான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த குசினுக்கு ஏற்ற மாதிரியும் வந்து உங்களுக்கு வந்து இதாக இருக்கும். ஸோ இந்தியாவில் நடந்த G20 மாநாடுக்கும் வந்து இவங்க தான் வந்து ஸ்பான்சர் பண்ணாங்க அவங்களோட. ஏன்னா வெளிநாடுலேருந்து அத்தனை கண்ட்ரிஸ் வராங்கிறப்போ க்யூரேட் பண்ணி எல்லாமே வந்து இவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. இவங்க அதை நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ குளோபலி பார்த்தோம்னா நிறைய அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. இவங்க வந்து நல்ல ஒரு பெரிய ஒரு மதிப்புக்குரிய ஒரு ஹோட்டல் தான். பார்க்கலாம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட ஸ்பாவும் இருக்குது, அவங்களோட ரிசால்ட்ஸும் வச்சுருக்காங்க. அதுக்கும் அவங்க வந்து யூனிக் பிராண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ ESG எல்லாமே ஃபாலோ பண்ணுறாங்க. இவங்களே வந்து இன்ஹவுஸ் வந்து அவங்களோட ஐடிசி லிமிடெட் இருக்கிறனால அதில் இருக்கிற அவங்க ப்ராடக்ட்ஸையும் வந்து இவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால வந்து நிறையா வந்து இவங்க கிட்ட பண்ண முடியும். EBITDA வந்து பார்த்தோம்னா 1.5% வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு 2014 இப்போ கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்குது அவங்களுக்கு. பட் இன்னும் ஏன்னா இதுக்கு இன்டென்சிவ் நிறைய கேஷ் போட வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் தனி கம்பெனியாக பிரிச்சிட்டாங்கிறப்போ இதுக்கு தனியாக போர்டு மெம்பர்ஸ் வந்துடுவாங்க. இதுக்கு மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இதுக்கு மட்டும் பைசா ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணுறப்போ இவங்களுக்கு வந்து இன்னும் வந்து உங்களால் இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்து க்ரோ பண்ண முடியும். ஸோ அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். நல்லா வந்து இவங்களுக்கு மார்ஜினும் இருக்குது. உங்களுக்கு இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். ஸோ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 3000 கோடி பண்ணிட்டு இருக்காங்க இப்போதைக்கு. இதில் வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து EBITDA வந்து பார்த்தோம்னா 34% வந்து மார்ஜின் அவங்களுக்கு இருக்குது. ஸோ இதில் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 20% இருக்குது. ஸோ இது வந்து ஒரு குட் சைன் தான் ஒரு ஹோட்டல் கம்பெனிக்கு. ஆனால் இது ஒரு பெரிய ஒரு லக்ஸுரி ஹோட்டல், அதனால் உங்களுக்கு மார்ஜின் இவ்வளோ இருக்குது. உங்களுக்கு இது மெயின்டைன் பண்ணுறது வந்து பெரிய விஷயம். பட் இவங்களால முடியும், பெரிய பிராண்ட் இருக்குங்கிறனால. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டீங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகணும்னு உங்களுக்கு தோணுதோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நான் அந்த மாதிரி பேசுகிறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி வீடியோஸ் கண்டினியூஸாக நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானில் வந்து ஆளுங்கிறத எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு நான் உங்களுக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். பை.